இதற்கிடையில் ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லம், சென்னையில் இருக்கக்கூடிய இல்லம், சேலத்தில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு ஏற்கனவே 2-3 முறை பாம் த்ரெட் இருப்பதாக தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கருதுகிறார்கள். கடந்த மே மாதத்தில் கூட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மத்திய அரசுக்கு இது கோரிக்கையாகவே வெளிப்படையாக வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய Y+ பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. எனவே அதனை மத்திய அரசு Z+ பாதுகாப்பாக மாற்றி கொடுக்க வேண்டும். கூடுதலான பாதுகாவலர்கள் இருந்தால்தான், கூடுதலான கண்காணிப்பு இருந்தால்தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் மத்திய அரசு அதிமுகவுடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு சில தினங்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் அந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவருடன் சேர்ந்து அந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள் என தெரிய வருகின்றது. இந்த அறிவிப்பு தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஒட்டி வருவதனாலே இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.